ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 உடைய எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். செகண்ட் எபிசோட் சூப்பராகவே போச்சு. அதனுடைய கண்டினியூஸாக தான் இதுவும் பாஸ்டில் தான் நடக்குது. அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மெல்ல 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 நம்ம சுக்குரு மூழ்கிட்டு இருக்கா தண்ணிக்குள்ளே மூடிக்கிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா ஃபோனில் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வருதுங்க. பார்த்தா இங்கே நம்ம கோஜை வந்து பிடிச்சி காப்பாற்றி கொண்டு வந்தாங்களா, அதை தாங்க. அங்கே என்ன மெசேஜ்னால், அவளுடைய க்ரோன் இவ இருக்கா இல்லையா, அவளுடைய பாடி கார்டுன்னு சொல்லலாம், சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்கன்னு சொல்லலாம், அவளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவளை விட்டால் தான் நான் இவளை விடுவேன். அதாவது க்ரோனை வந்து விடணும் அப்படின்னா நம்ம ஸ்டார் விசிலான இவ்வளோ வந்து அங்கே ஒப்படைக்கணும். இதனால தான் அவங்கள பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இதனால் நம்ம கோஜோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருமா, நீ தான் ஜுஜுட்சு ஸ்கூலுக்கு உன்னை இட்டுட்டு போய் ஃபஸ்ட்டு விட்டுடுறேன், அதுக்கப்புறமா போயிட்டு நான் க்ரோனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ சொல்லும்போது, இங்கே பாருங்கள், நான் இப்போவும் உங்களை நம்ப மாட்டேன், புரியுதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. இங்கே பாடுறாடி கீட்டோ, நீ ஏதோ சொன்ன இவன் நல்ல பொண்ணு அப்படின்னு இப்போவும் பாரு நம்மளை தரவுறவாக தான் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும், அவங்கள நான் ஒரு முடியாவது பார்த்தாகணும், ஏன்னா நான் தென்கனோடு இணைஞ்சிட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே பயங்கரமாக காணாமல் போனான்னு சொன்ன க்ரோன் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிறா. அழகாக நம்ம 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு குச்சாலாக கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் எங்கள் பீச்சில். அப்போ தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவன் ரொம்ப மாட்டிக்கிட்டு இருந்தா இல்லைங்களா. இப்போது அங்கே பேசி முடித்த உடனே இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டு நம்ம க்ரோனை காப்பாற்றிட்டு வந்திருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கிட்ட நான் ரொம்ப பயந்துட்டு தெரியுமா, நீங்களாம் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படி தான் வந்தீங்க ஃப்ளைட்டில் அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்க, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே கோச்சை தான்மா. அவன்லாம் கண் ஷார்ப்பாக இருக்கும். அவன் எத்தனை நாளைக்கு தான் நீ விழிப்போடவே இருப்ப, ஸ்கூலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை இன்னும் ஒரு 2 நாள் இருக்கலாம், அதான் இன்றைக்கி மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வேணாம், இங்கே கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சுக்ருவுக்கு இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுது. அதனால வந்து நம்ம கோஜோ பார்த்தீங்கன்னா அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பீச்சுக்கு போகிறாங்க, ஷாப்புக்கு போகிறாங்க, ஹோட்டலுக்கு போகிறாங்க, அக்வேரியமுக்கு போகிறாங்க. எல்லா இடத்துலையும் போய்ட்டு சுற்ற முடியுமோ, எந்த அளவுக்கு சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு அவளை சுற்றி காட்டலாம் நம்ம கோச்சோ. ஏன்னா தென்கன் கூட இணைஞ்சிட்டா அப்படின்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதனால் 2 நாளைக்கு அப்புறமா வந்து நம்ம கோஜோவும் சரி, நம்ம ரீகோ, கிட்டோ, க்ரோன் 4 பேரும் ஜுஜுட்சு கைசன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு போகிறாங்க. இங்கே எதுவுமே ஆபத்தில்லை அப்படின்னு சொல்லும் போதே நம்ம கோஜாவை பின்னாடி யாரோ கத்தியால் குத்துறாங்க. அது கத்தின்னு சொல்ல முடியாது, ஸ்வாட்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம புஜிக்கோரா தாங்க. ஏய் இரு, உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே, இதுக்கு முன்னே நான் உன்னை எங்கன்னா பார்த்துருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சை கேட்கும்போது, மேபி அப்படின்னு புஜிக்கோரா சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்க்குறான். ஏன்னா இவங்க நம்ம கோஜோ பிறக்கிறதே 6 ஐன்னு சொல்லி ஒரு பவரோடு தான் பிறந்திருப்பான், அதுவும் கோஜா கலரில். அதை அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே பார்த்துருப்பான். அப்பத்துலேருந்து இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருப்பான். அதை தான் இப்போ இவன் கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். சரி, இவங்கிட்ட நம்ம சண்டை போடணும் அப்படின்னா இங்கே நம்ம ஈக்குரோவை காப்பாற்றி ஆகணும். அதனால என்ன சொல்கிறேன்னா, கிட்டோ சீக்கிரமாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போ, தென்கன்கிட்ட கூட்டிகிட்டு போ, ஓகேவா, நான் இவனை பார்த்துக்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றாகலை, சின்ன காயந்தான், நான் ரிவர்ஸ் கேஸ் மூலமாக அதை சரி பண்ணிக்கிட்டேன். நீ அவனை சீக்கிரம் கூட்டிகிட்டு போ, அவளையும் சீக்கிரம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் மாற்றி இவனை கூப்பிட்டு போ, அவளை கூப்பிட்டு போ, இவளை கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் எச்சரிக்கை பண்ணிவிட்டு அங்கே இவங்களை விட்டுட்டு பயங்கரமாக வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம், என்னடா பைத்தியக்காரா, என்னை கொல்லணும்னு வந்திருக்கேன், சரி கொன்று தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஜோ, இல்லை அடே கிறுக்கு பயலே, நான் கொல்லணும்னு வந்தது அவளை, ஆனால் முக்கியமாக கொல்லணும் வந்து உன்னை மட்டும்தான்டா. ஏன்னா 30 மில்லியன் பவுண்டி அவனை வைப்பான அந்த சின்ன பொண்ணுக்காக உன்னை அலைய விட்டு ஓட விட்டு டயர்டாக்கி உன்னுடைய கண், அந்த 6 ஸ்டார் கண்ணுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதன் பேர் கூட மறந்து தொலைஞ்சிட்டேன். அந்த கண்ணை டயர்டாக்கணும், உன்னை அந்த டயர்டில் இருக்கும்போது போட்டு தள்ளணும்.
அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டா சொல்கிறான். எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் இப்படி சொல்லியிருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை போகுது. நம்ம கோச்சாவே அப்படியே வந்து அள்ளு விட்டுருதுங்க. ஏன்னா இவன் கோச்சாவோட ஃபாஸ்ட்டாக இருக்கான். இவனுடைய கேர்ஸ் டெக்னிக் இவனால் முடியல. அது மட்டும் இல்லாமல் 4 நாளாக இவன் வந்து ஃபுல்லாக அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய அந்த ஹாராலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்பவும் வீக்காக இருக்குது. இப்போ இவனால் இன்னுமே பண்ண முடியல. இதனால் அங்கேருந்து வீடு எல்லாத்தையும் காலி பண்ணாலையும் இங்கே ஃபுஜிகுரோ என்ன பண்ணுறான்னா, அவன் வச்சுருக்கக்கூடிய அந்த சிகினாமியை வச்சு அங்கே நிறைய வண்டு டைப்பான சிகினாமியை கொண்டு வந்து பயங்கரமாக போட்டு நம்ம கோஜவை தாக்கிடுறாங்க. அப்படியே நெஞ்சிலே ஒரு குத்து, காலில் ஒரு குத்து, எல்லாத்தையும் குத்தி அப்படியே அங்கேயே மட்டை பண்ணிடுறான். உன்னை என்ன பெரிய ஹீரோ அப்படி இப்படின்னுலாம் சொன்னாங்க. ஆனால் உன்னையும் காலி பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கோஜாக்லான்லேயே மிகச்சிறந்த மேல் நோகத்துலேயும் சரி கீழ் நோகத்துலேயும் சரி ஆசீர்வதிக்கப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கை விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி பார்க்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. யார் கெட்டோ வந்து நம்ம ஸ்டார் வேஸ்லாம் இருக்கா இல்லையா, அவளையும் சரி க்ரோனையும் சரி 3 பேரையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே க்ரோன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இனிமேல் நான் இங்கே வர முடியாது, நீயும் என்ன பார்க்க முடியாது, இதனால் இதுதான் கடைசியாக நம்ம 2 பேரும் பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இங்கே கீட்டோ வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே பாரு, இதுதான் அரண்மனை. யார் இருக்கிறது, தென்பெண் இருக்கக்கூடிய அரண்மனைன்னு சொல்லலாம். ஓகேவா, இனி இப்போ கூட யோசிச்சுக்கலாம். நான் சொல்கிறத கேளு. உன்னால் தென்கன் கூட இணைய முடியாது வேணாம் அப்படின்னாலையும் பரவாயில்ல, இப்பயே சொல்ல, நானும் சரி கோஜாவும் சரி உன்னை கூட்டிகிட்டு போயிடுறோம். ஏன்னா எங்கள் மாஸ்டர் இதுக்கு முன்னே எங்களுக்கு சூசகமாக சொன்னார். அப்போ புரியல, ஆனால் இப்போ தான் புரியுது. ஒருத்தர் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உயிரை பலி கொடுத்து அவங்களுடைய உடலை எடுத்துக்கிறது சரிப்பட்டு வராது. இங்கே உன்னை காப்பாற்றத்துக்கு வரத்துக்கு முன்னே கோச்சக்கும் நானும் பேசிட்டோம். ஏதாவது தப்பாக நடந்துச்சு, அவளுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் விடமாட்டேன், தடுப்பேன். அதுவும் தென்கன் கூட சண்டை போடணுன்னாலே சண்டை போடுவேன் அப்படின்னு கோச்சவும் சரி நானும் சரி முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்படியே சின்ன வயசில் இருந்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. எனக்கு தெரியும் நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலையும் என்னை ஒதுக்கினாலையும் சரி அந்த வாழ்க்கையை நான் திரும்பவும் வாழ விரும்புகிறேன். சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட்டோ கையை கொடுக்க போகும்போது அப்படியே எங்கேருந்தோ ஒரு புல்லட் வந்து பயங்கரமாக நம்ம சீக்கிரம் மேலே பட்டு அங்கேயே உயிரை விட்டுறாங்க. அது யாருடான்னு பார்க்குறோம். அப்படியே கோபத்தில் நம்ம கெட்டோ கண்ணை பார்க்க இங்கே புச்சிக்குறை தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றி கொண்டு வந்து திரும்பவும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சட்டான அவளை காலி பண்ணும்போது ஒரு கோபம் வரும் பார்த்தீங்களா. அந்த இடத்துல டேய் நீ எப்படா வந்த, நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவனுடைய பவரை யூஸ் பண்ண அப்படியே இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் நார்மலாக பேசலாம் தான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் அங்கே நம்மளால் பேச முடியல. பிடிச்சதான் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் ஹைப்பை கொடுங்க. பாய்.